இருந்து வரீங்க? நம்ம சடமங்கலத்துல இருந்து வரோம். சடமங்கலத்துல வாங்கிருக்கீங்க. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க பிரதர்? 7 உருப்படி வாங்கிருக்கோம். 7 உருப்படி. ஃபுல்லா கிடா மாதிரியா இல்ல? ஃபுல்லா கிடா தான். எல்லாம் ஃபுல்லாவே கிடா. எல்லாம் ஒவ்வொரு கலரா வாங்கிருக்கீங்க. கருப்பு, போரு எல்லாம் வித்தியாசமா வாங்கிருக்கீங்க. வளப்புக்கு தானே? எல்லாம் ஃபுல்லா வளப்பு தான். பண்ண வச்சிருக்கீங்களோ? ஆமாண்ணே. எங்க பண்ண வச்சிருக்கீங்க? சிங்கிகுளம் பக்கம்ண்ணே. சிங்கிகுளம் பக்கத்துல சடமங்கலத்துல வச்சிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஃபுல்லா கொடியாடு தான் வச்சிருக்கீங்களா? மத்தாடு வச்சிருக்கீங்களா? ஃபுல்லா கொடியாடு தான். ஃபுல்லா கொடியாடு. கொடியாடு, செம்பரி, சுத்த செவலை இருக்கு. சுத்த செவலை எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாண்ணே. இது என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? இது 8 ரூபாண்ணே. 8 ரூபா கரையானே? ஆமா. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பிரதர்? இது ஒரு 5-6 மாசம் குட்டி இருக்குண்ணே. இது 8 ரூபா. இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 3 8 ரூபா தானே. ஜோடியுமே 8 ரூபா தான். ஆமா. சரி ஓகே. இந்த ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இந்த 10 ரூபாண்ணே. 10 ரூபா. இது பல் போட்டதா பல் போடாதா? பல் இப்பதான் விழுந்திருக்கு. இது ஜெம்னாபல்ல லைட்டா கிராஸ் அப்படிதானே? ஆமாண்ணே. கொஞ்சம் கிராஸ். சரி ரைட்டு. இந்த குட்டி இது 14 ரூபாண்ணே. 14 ரூபா. காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது. பல் போட்டது அப்படிதானே? பல் போட்டதுண்ணே. 14. அது 10 ரூபா. 10 ரூபா. ரெண்டுமே 10 ரூபா அப்படிதானே? இப்படி சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை பரவாயில்லண்ணே. பரவாயில்ல அப்படிதானே? பண்ண வச்சிருக்கீங்களோ? ஆமாண்ணே. என்ன முறையில வளர்த்துட்டு இருக்கீங்க? பரன் தானே. பரன் மூலம் வளர்த்திருக்கீங்க? ஆமா. ஓ சரி ஓகே பிரதர். லாபங்கள் இருக்கா எப்படி ஆடு வளர்ப்புல? பரவாயில்லண்ணே. பரவாயில்லாம லாபம் இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. நம்மள ஒரு நல்ல கரும்போரு கிட்ட அப்படிதானே? ஆமாண்ணே. இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கு? கருங்கன் குட்டினே. கருங்கன் குட்டி. கருங்கன் குட்டி. ஆமா. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது என்ன இப்போ ஒரு 2 மாசம் குட்டி இருக்கும். 2 மாசம் குட்டி இருக்கும். புல்லு கடிக்கடி குட்டி தான். ஆமா புல்லு கடிக்கடி. என்ன வேலை சொன்னீங்க? என்ன வேலை முடிச்சு வாங்கி? நான் 5.5 சொன்னேன். சரி 4.5 முடிச்சிருக்கேன். 4.5 முடிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா. கொடுத்தாச்சு. ஐயா சந்தையில ஒரு டாப்பான கிட்டா பக்கத்துல பயங்கரமா இருக்குண்ணே. சுத்தமா நாட்டுக்கிடா. நாட்டுக்கிடா. பல்லு எப்படிங்கயா? பல்லு பரவாயில்ல. ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்களோ? என்ன வேலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? 25 சொன்னா 19. 25 ரூபா சொன்னாங்க 13 வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போகுது? இது வல்லாடு போகுது. வல்லநாடா? வல்ல ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா? எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க செம்பரி ஆடு? அது கிடக்கு. சரி சரி ஓகே ஓகே. எத்தனை கிடா பாத்திருப்பீங்கயா? எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? அது ஒரு 5-6 கிடா பார்த்தோம். இந்த கிடால என்ன சிறப்பு இருக்குது வாங்கிருக்கீங்க? என்ன காரணம்? இது வந்து ஒரு நல்ல கிடா, மப்பா இருக்குன்னு. மப்பா இருக்கு. நல்ல கொம்பு நல்லா இருக்கு அப்படிதானே? சரி சரி. கொடியாட்டு மாதிரி சூப்பர் மாதிரி வாங்கிட்டு போறீங்க. கிடா மாதிரியா பொம்மரிங்களா? கிடா மாதிரி. கிடா மாதிரி. ஆடு எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா? இதா ஒரு 4 மாசம் குட்டி இருக்கும். 4 மாசம் குட்டியா இருக்கும். இறக்கறி குட்டினா நல்ல வால்சரமான குட்டி. நல்ல நீட்டு போக்கா இருக்குண்ணே. ஜம்முனு. என்ன வேலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது என்ன வேலை சொன்னாங்க? குட்டி எவ்வளவு சொன்னாங்க? 6 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா சொன்னாங்க. எம்ஐ கூடுதல் 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 5 ரூபாய் பரவாயில்லையே? கூடுதல் நினைக்கிறா? பரவாயில்ல அப்படின்னா எத்தனை மாசம் வளர்ப்பீங்கயா? இது இன்னும் 1 வருஷம் வளர்க்கணும். கரெக்டா 1 வருஷம். காய் அடிச்சு வளர்ப்பீங்களா? சும்மா நார்மலா வளர்ப்பீங்களா? நான் காய் அடிக்க கூடாது. காய் அடிக்க கூடாது. காய் அடிக்காம வளர்ப்பீங்க? ஆமா. காய் அடிச்சா நல்லா வேகமா வளரும் சொல்லுவாங்க. எப்படி வேகமா வளரும்? வேகமா வளரும்னா 10,500. 10,500 வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா? இந்த வாரம் குட்டி வரதான் எப்படி இருக்கு? பரவாயில்ல. சௌரியம் தான். பரவாயில்ல அப்படிதானே? பரவாயில்ல. சரி எத்தனை கிட்ட வாங்கிருக்கீங்க? சூப்பர் செங்கனி ஆடு அப்படிதானே? நல்ல ஒரிஜினல் கன்னி ஆடு. சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பள்ளி எப்படின்னா சேர்ந்துட்டு? ஆடு எத்தனை மாசம் செனையா இருக்கணும்? இது பண்ண ஒரு 10-20 நாள்ல 10-20 நாள் இருக்கும். நிற மாசம் செனாது அப்படிதானே? சரி விலையில எப்படி சொன்னாங்க? 12 ரூபா சொன்னாப்ல. 12 ரூபா சொன்னாங்க. லாஸ்டா 11 முடிச்சிருக்கீங்க. நீங்க மதிச்ச இந்த ஆடை பார்த்தோன்னு எவ்வளவு நீங்க மதிச்சீங்க? இந்த ஆடை இதுக்கு வந்து நான் 10 தான் மதிச்சேன். கூட 500 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எல்லாரும் கொடியாடு தான் விரும்பாங்க. நீங்க அதனால கண்ணி வாங்கி போறீங்க. என்ன காரணம்? கண்ணி வந்து கொஞ்சம் ராசியா. ஓ கண்ணி. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 2 வழக்கத்து குட்டி கிடக்கு. செம்பரி குட்டி 2 குட்டி கிடக்கு. செம்பரி குட்டி 2 குட்டி கிடக்கு. எப்படி ஆடு வேணும் ஒரு ஆசை எப்படி உங்களுக்கு வந்துச்சுண்ணே? எல்லாம் வீட்டுல பையன் வந்து கொஞ்சம் ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டாங்க அதனால வாங்கியாச்சு. சரி ஒரு ஆடு 3 குட்டி வாங்கிருக்கீங்க அப்படிதானே? ஆமா. 3 குட்டி என்ன குட்டி பிரதர்? 3 குட்டி என்ன குட்டி? கிடாமரியா பொம்மரிங்களா? 2 பொட்டை, இது 1 கிடா. ஓ 2 பொம்மரி 1 கிடாமரி அப்படிதானே? இது 3 என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா. 13 ரூபா. எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பீங்க? வளர்க்கதான் ஆடு ஆக்கிருங்க அப்படிதானே? இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. இது எத்தனை பல்ல ஆடு? என்ன விலைக்கு? 2 பல்ல ஆடு. 2 பல்ல ஆடு. ஆனா பால் ஆடு தானே? குட்டி கிடையாது. குட்டி கிடையாது. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 9 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 8 ரூபா வாங்கிட்டு போறீங்க. ஒரு வருஷத்துக்குள்ள குட்டியா தான் இருக்கு அப்படிதானே? சரி ஓகே. என்ன வேலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவர் 10,000 கிட்ட 9,000 வாங்கிட்டு 9,000 வாங்கிட்டு போறீங்களோ? எத்தனை மாசம் இது வளர்ப்பீங்க? இது ஒரு 18 வரைக்கும். ஓ பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்கன்னா? வீட்டுல எத்தனை குட்டி கிடக்கீங்க? இதுதான் முத குட்டி தான். வீட்டுல குட்டி தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறீங்க இப்பதான். எப்படி ஆடு வளர்க்கணும் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்போதும் ஆடு குட்டி வாங்குவோம் வளர்ப்போம். ஓ வளர்ப்பீங்க. அதனால இப்ப ஆடு வாங்கியாச்சு அடுத்தானே? சரி ஓகே. முடி அதிகமா இருக்காது. என்ன செய்ய? கிரிமன் முடியல. பொங்கல் கழிச்சு பறிச்சோம். ஓ பொங்கல் கழிச்சு பறிச்சாவனா? கண்டிப்பா முடி பறிக்கணுமோ? எதனால முடி பறிக்கணுங்கயா? அதுதான் குட்டி தெரியும். குட்டி அப்பதான் தெரியும் அப்படிதானே? கிரிமருந்து எல்லாம் கொடுக்கணுமா? அதெல்லாம் கரெக்டா கொடுக்கணும் அப்படிதானே? எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? தாளையத்துல இருந்து வரீங்க. சூப்பர் ஒரு கிட்டா. நல்ல கொடியாட்டு கிடா வாங்கிருக்கீங்க. காய் அடிச்ச கிடாவா? காய் அடிக்காத கிடாவா? காய் அடிக்கல. பல் போடாதான்?
இது பல்லு போட்டு பல் போட்டுது அப்படிதானே? விலை என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க சொல்லி 18 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12,500 முடிச்சு. 12,500. பசிகள் எவ்வளவு கேட்டீங்க? நாங்க 10 ரூபாய் கேட்டோம். 10 ரூபாய் கேட்டீங்க. 10 ரூபாய் கேட்டு படிப்படியா குறைச்சு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு போறீங்க. கொடியாட்டு கிட்ட அப்படிதானே? ஆமாண்ணே. காய் அடிச்சதா காய் அடிக்காதா? காய் அடிக்காது. காய் அடிக்காது அப்படிதானே? பல் போட்டதா பல் போடாதா? பல் போட்டதுதான். பல் போட்டதுதான். என்ன விலை சொன்னாவோ என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 12 ரூபா சொன்னாப்ல. 12 ரூபா சொன்னாங்க. ஆமா. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 10,000 தான் வாங்கிருக்கீங்க அப்படிதானே? 10,000. சரி, பொங்கல் சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? இன்னைக்கு வியாபாரம் சும்மா இருக்கும். சுமாரா தான் இருக்குண்ணே. விலைகள் பரவாயில்ல அப்படிதானே? பரவாயில்ல. குட்டி வரலாம் எப்படின்னு இருக்கு? குட்டி வளர்த்து பொங்கல் வியாபாரம் அந்த மாதிரி இல்ல. வந்த மாதிரி இல்ல, நார்மலா தான் வந்திருக்கு அப்படிதானே? அந்த அளவு ரொம்ப விசேஷமா குட்டிகள் விதவிதமா வரல. ஏதோ வந்திருக்கு. ஆனா எதிர்பார்த்த அளவுல வரல. எதிர்பார்த்த அளவு வரல. சூப்பர் ஆடு, அருமையான ஆடு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பாலாடு கொடுக்குறேன். எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே? சங்கந்தர்ல இருந்து வாரீங்க. ஆடு பல்லு எப்படிண்ணே? 4 பல்லு. 4 பல்லு. ஆடு இளஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்கானே? ஆமா, இளஞ்சனா. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? ஒரு 2 மாசம். 2 மாசம் சனையா இருக்கும். விலையில எப்படின்னு சொன்னாங்க? 10,000 இருக்கு. ஏதோ 10,000 வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? 12 சொன்னாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தனே எவ்வளவு மதிச்சிய? 9 ரூபாய். 9 ரூபாய்க்கு மதிச்சிய. சரி, ரெண்டு குட்டியாடு வாங்கலாம் இல்ல சனையாடு வாங்கலாம். எதனால பாலாடு வாங்கி போய் என்ன காரணம்ண்ணே? குட்டி கிடக்குனது. வீட்டுல குட்டி கிடையாது. குட்டி சேர்க்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரி, ஆடு வரத்துல அப்படி இருக்கு இந்த வாரம்? நல்லா இருக்கு அப்படியே. ஆமா. சரி, வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்கண்ணே? இந்த மாதிரிதான். இந்த மாதிரி எத்தனை ஆடு பாத்திருப்பீங்க? ஒரு 10 ஆடு 10 தான் இருக்கு. இல்ல என்ன சிறப்பு இருக்கு இந்த ஆடு வாங்குற காரணம் என்னண்ணே? இது ஒன்னும் கிராஸ் வெட்டு. கிராஸ் வெட்டு வேலுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா இதை வாங்கிருக்கேன் அப்படிதானே? எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம்ண்ணே? இது ஒரு 5-6 வருஷம். 5-6 வருஷம் வச்சுக்கலாம். சூப்பர் கிட்ட வாங்கிட்டு போறீங்க. காய் அடிச்சதா காய் அடிக்காத கிட்ட? காய் அடிக்கல. என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோயிலுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. பல் போட்டதா பல் போடாதானே? பல் போட்டு. பல் போட்டுண்ணே நல்லா தெளிச்சுக்கிட்டா வாங்கிருக்கீங்களா? விலை என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவன் 25 ரூபா சொன்னா 20 ரூபா கொடுத்துருக்கு. 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறேன். பசுகள் எவ்வளவு கேட்டீங்க? 15 ரூபாய் கேட்டீங்க. ரொம்ப குறைச்சா கேட்டீங்க. கிட்டா வாங்கிட்டு போறீங்க. இது ஒரு வருஷம் குட்டியா இருக்குமா? ஒரு வருஷம் குட்டி உள்ள இருக்குமாண்ணே? ஒரு வருஷம் தாண்டிட்டு அப்படிதானே? ரெண்டுமே பாத்தீங்கன்னா நாட்டுக்குட்டி அப்படிதானே? சுத்த கருப்பு வாங்கிருக்கீங்க. சுத்த கருப்பு சொல்லுங்க. என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 26 ரூபா சொன்னாரு. ரெண்டு சேர்த்து. ஆமா. எவ்வளவு முடிச்சீங்க ஃபைனலா? 18 ரூபா முடிச்சோம். 18 ரூபா முடிச்சிருக்கீங்க. கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இன்னும் ஒரு 3 மாசம் வளர்ப்போம். கருப்பு ரூபாய் கொடுத்துட்டு அப்படிதானே? சரி, என்ன விலைக்கு நம்ம அப்போ 3 மாசம் கழிச்சு? 3 மாசம் கழிச்சுன்னா 12 ரூபாய்க்கு போகும். 12 ரூபாய்க்கு போகும். என்னென்ன இற கொடுப்பீங்க? இது குச்சி புண்ணாக்கு, தவிடு, கெட்டுதான் பீலோ. ஆமா, கையறதான். அவுத்து கெட்டி போட்டு தான் வளர்ப்பீங்க அப்படிதானே? கீரை புல்லு வாங்கி போடுறோம். கீரை புல்லு வாங்கி தான் போடுவீங்க. சரி, சொல்லுங்க. சூப்பர். ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி வாங்கி போறீங்க. கொடியாட்டு குட்டி. பொம்மரியா கிடாமரியா? இது பெண்மரி. பெண்மரி அப்படிதானே? எத்தனை நாள் குட்டியா இருக்கணும்? இது ஒரு 20 நாள் குட்டி. கொடி உழுதுட்டா உடலையா? கொடிலாம் உழுந்துட்டு. என்ன விலை சொன்னாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 3000 ரூபாய் சொன்னாங்க. 3000 ரூபாய் சொன்னாங்க. மேல ஏன் தான் சொல்லிருக்காங்க. ஆமா, இது கொஞ்சம் கொடியாட்டு குட்டில. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1800. 1800. எத்தனை மாசம் வளர்ப்பி எவ்வளவு நாள் நம்ம பால் கொடுக்க வேண்டியது இருக்கணும்? இது பால் ஒரு 2 மாசம் வைக்கணும். கண்டிப்பா 2 மாசம் எல்லாம் கொஞ்சம் குட்டி நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருக்கு. இல்லன்னா கொஞ்சம் குட்டி மெலிஞ்சு. 1 மாசம் வச்சீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா வளராது. வளர்ச்சி நல்லா இருக்காது. வளர்ச்சி எடுபடாது. ஒரு மாட்டு பால் தான் கொடுக்கணும் சொல்லாங்க. அது எப்படி உண்மையா? அதான் நல்லது. எதனால அப்படி நல்லதுன்னு சொல்லிக்க? ஒரே மாத்தி கொடுத்தா ஒவ்வொரு பெட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கழிச்சல் வந்துரும். அந்த மாதிரி வந்து சொல்லலாம். இந்த பனி டைம்ல இந்த கொடி குட்டிக்கு ரொம்ப சளி பிடிக்காது. என்ன செய்ய? அது கொஞ்சம் நம்ம டாக்டர் தான் பார்க்கணும். சுத்தமான கருப்பு கிடா. கருப்புடா குட்டியா பொம்மரியா? பொம்மரி தான் வாங்கிட்டு போறீங்களா? சரி, எத்தனை நாள் குட்டியா இருக்குங்க? அது இது 1 மாசம் குட்டியா இருக்கு. 1 மாசம் குட்டியா கொடியா உள்ளலையே? 1 மாசம் உள்ளதா இருக்கும் உங்களுக்கு? 25 நாளுக்குள்ள 25 நாளுக்குள்ள இருக்கும். எதனால கொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? அது ஒரு ஆடு கரைக்குட்டி போட்டுட்டு பால் இருக்கு. பால் வளர்க்குது. சேர்த்துடலாமா? சேர்த்துடுமா? அது கொஞ்சம் நம்ம பாடம் பண்ணணும். என்ன பாடம் பண்ணணுங்க? அது பிடிக்க பிறகு இது பண்ணி விட்டா அது பாலை பீச்சு மேல விடணுமோ? அதெல்லாம் வேண்டாம். பாலை கறந்து மூஞ்சில ரேசர் தேய்ச்சா போதும். அது பிள்ளைன்னு நினைச்சு சேர்த்துக்கிடுமோ? இதுக்கு முன்ன அப்படி சேர்த்திருக்கீங்களா? ஆடு இதுக்கு முன்ன சேர்த்திருக்கீங்க. என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 2 ரூபா சொன்னாங்க. சரி, 1,400 வாங்க. 1,400. கூடுதல் நினைக்கலாம், கம்மி நினைக்கலாம்? இது பரவாயில்லங்கிறது. பரவாயில்லதான் சொல்லுவோம். ஜம்முன்னு ஒரு சூப்பர் ஒரிஜினல் கொடியாடு ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. ஆடுதான் கொஞ்சம் உடசலா இருக்கு. பல்லு எப்படியா இருக்கு? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க? 2 உருப்படி வாங்கிருக்கீங்க. 2 உருப்படி. தாயும் பிள்ளையுமா இல்ல வேற வேற? இது கண்ணி அப்படிதானே? இது பால் செங்கண்ணி. சரி, ஓகே. இது கிடாமரியா பொம்மரிங்களா? இது பொம்மரி. எல்லாம் ஆடை பெருக்கணுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. இது என்ன விலை சொன்னா என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 8 ரூபா சொன்னாங்க. 7 ரூபா கொடுத்தேன். 7 ரூபா கொடுத்துருக்கீங்க. இளஞ்சனருக்கு வாய்ப்பு சொல்லிருக்காங்க. எப்படி இளஞ்சன பால் கறந்து பாத்தீங்களா? பார்த்தேன். பால் பிசுன்னு ஒட்டுது அப்படிதானே?
சரி ஓகே. இந்த ஆடு வாங்கிட்டு போய் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த ஆடை? இந்த ஆடு நம்ம ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். 5 வருஷம் வச்சுக்கலாம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 30 ஆடு இருக்கு. 30 ஆடு இருக்கு. இந்த மரி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? மாதிரி 3 ரூபா. மரி 3 ரூபா வாங்கிருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க விலை எப்படியா இருக்கு? விலை கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ஆட்டுங்களே விலை. ஓ, நல்ல ஆட்டுக்கு நல்ல விலை அப்படிதானே? நீங்க என்ன நினைப்புல வந்து எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க? நான் தோட்டத்துல பெரிய ஆடா வாங்க நினைச்சேன். பெரிய ஆடு வாங்க நினைச்சு ஆமா, வந்தீங்க. அதனால விட்டு தர மாட்டேங்க. ஓ, விட்டு தர மாட்டேன்ட்டாங்கண்ணே. ஆமா. அதனால இந்த பொருள் கூட்டா இருக்கு. கூட்டம் இருக்கு, ஆடு நிறைய வந்து ஆடு நிறைய இருக்கு. ஆமா. ஆனா விலை அதிகமா இருக்கு. விலை அதிகமா இருக்கு. ஆனா நம்ம தாயாடு இப்போ 2 குட்டியோட வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும், இல்ல சனையாடு வாங்க நல்லா இருக்கும். இளஞ்சினா நமக்கு அந்த அளவு லாபம் இருக்குமா? லாபம் இது ஜனையாடு தான் லாபம். இளஞ்சினா லாபம் கிடையாது. இளஞ்சினா லாபம் இல்ல. ஆனா வேற வழி இல்லாம வழி இல்லாம வாங்கிட்டு 2 மரி வாங்கிட்டு போறீங்க. 2 கிடாமரியா பொம்மரியானே? அண்ணே, ஒரு கிடாய் ஒரு பொன்மரி. ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. என்ன விலை சொன்னாலும் என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 6000 ஒரு வாங்கிட்டு போறோம். மொத்தம் 6000 3000 கடையில வாங்கிட்டு போறீங்க. கரெக்டா எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே? இது ஒரு 6 மாசம் 6 மாசம் வளர்ப்பீங்க. எந்த ஊர் போகுதுண்ணே? பவளசுந்தரம். சூப்பர் மரி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க. மயிலம்பாடி கிராஸ் அப்படித்தானே? கிடாமரியா பொம்மரிங்களா? கிடாய் மரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க அது? 2.5 மாசம். 1.5 மாசம். புல்லு கறிக்கூடிய குட்டி தான் அப்படித்தானே? என்ன விலை சொன்னாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவரு 2700 சொன்னாரு. 2700 சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1900. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? அது ஒரு வருஷம். பெரிய கிடா வளர்க்கலாம். அப்படியே வளர்ப்பீங்க அப்படித்தானே? எல்லாரும் பொட்டு உருவாங்க. நீங்க ஏன் மயிலமாடி உருவீங்க? என்ன காரணம்? இந்த மாதிரி கொஞ்சம் 10% வரும். டக்கு டக்குன்னு வளரும் அப்படித்தானே? சரி, எந்திர போதீங்க இட்டாங்க. சரி ஓகே. சூப்பர் மரியா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? இது எல்லாமே 3 மாசம் குட்டி. இற கடிக்குடி குட்டி தான். ஒரிஜினல் பொட்டு அப்படித்தானே? ஒரிஜினல் போட்டு. உள்ள கிடாமரி தான். என்ன வேலை சொன்னாவோ என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? அவங்க 15 சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க. 3 சேர்த்து எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணே? 12 ரூபா கொடுங்க. இப்போ நேரம் கொஞ்சம் இறங்கி தந்துட்டாங்க, அதை வாங்கிட்டு போறீங்க. எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே? எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இது நான் ஒரு 6 மாசம் 1 வருஷம். 6 மாசம் 1 வருஷம் கிடக்கு. அதோட என்னென்ன இறலாம் கொடுப்பீங்க? இது நம்ம மேய்ச்சல் முறை தான். மேய்ச்சல் முறை மட்டும்தான். கையெல்லாம் கிடையாது. சும்மா அவுத்து விட்டு வீட்டுல மேய்ஞ்சிடும். தோட்டக்காட்டுல விட்டுறீங்களோ? இல்ல வயக்காட்டுல தான். வீட்டுல யாருக்குமே 10 உருப்படி கிடக்கு. அதோட அதோட மேய்ஞ்சிட்டு அப்படி வரும் அப்படித்தானே?